ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான். என் பெரிய பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்காங்கள, அவங்க தான் சமைக்க போகிறாங்க. நான் வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னேன். இல்லை நானே சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. வேறு லெவலில் சூப்பராக சமைச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் டேஸ்ட் பண்ணுற சாக்கில் நிறையாவே போட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா எப்படி இருக்குன்னாங்க. கடையை விட பெஸ்ட்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி எல்லாருமே A1 மார்க்கெட்டுக்கு போகலாமான்னு கேட்டாங்க. சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி A1 மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். எல்லா பொருளுமே எடுத்து பார்த்தேன். ஏற்கனவே ஒரு A1 மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா லாங் வீடியோ தான் போட்டிருப்பேன். இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம அமௌண்ட்லாம் கட்டினோம்னா நம்மளுக்கு சேவிங் மாதிரி வந்துட்டு ஒரு கமிஷன் மாதிரி ஒரு ₹50 ₹40 அப்படி கொடுப்பாங்க. போன தடவை நான் வாங்கும்போது எனக்கு ஒரு ₹50 இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கனாக்கா எனக்கு அந்த ₹50 இல்லை அப்படின்றது எனக்கு பில் போடும்போது தான் தெரிஞ்சது. அங்கே போய் பார்த்தா இந்த செப்பல் எடுத்தேன். என் பொண்ணு உடனே செப்பலை பார்த்தோன்னே சிரிச்சிட்டு அவங்களுக்கு செப்பல் வாங்கிறதுக்காக போனாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது. சரி எங்களுக்கு தேவையான நெய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என் பேரன் அங்கே இருக்கிற சாக்லேட்டு பிஸ்கெட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தார். எல்லோரும் எடுக்கிற மாதிரி அவரும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு ஹாய் சூப்பர் அப்படின்னு கை தட்ட ஆரம்பித்தார். சரி அவருக்கு தேவையானதையும் பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நேராக வந்துட்டு மில்கி மெட்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கினோம். சரி என் பொண்ணு சொன்னால் போதும், இதுக்கு மேலே அதிகமாக தேவையில்ல, நம்மளுக்கு பட்ஜெட் பத்தாது, நம்ம வந்துட்டு பில் போட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பில் போடும்போது சொல்கிறாங்க. நான் சொன்னேன் என்னுடைய ஃபோன் நம்பர் ஏற்கனவே இருக்குன்னதுக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை மேம் அப்படின்னாங்க. போச்சா, இருந்த ₹50 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐஸ்கிரீமாவது குழந்தைக்கு வாங்கி தரலான்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரேட்டுமே அதிகமாக இருந்தது. என்னடா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேருந்து கிளம்பி ஃபோனுக்கு வந்து பவுச் போடலான்னு சொல்லி கிளம்பி போனோம். என் பொண்ணு போகிற வழியிலே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாருக்குமே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ₹40 தான். ஒர்த்து தான், ₹40 ஒர்த்து. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் போண்டா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. நான் 2 போண்டா சுட சுட சாப்பிட்டேன். என் தம்பி பொண்டாட்டி வண்டி வாங்கியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.